கைலாசம் தன்னாதியிலே கடவுளான பகவானுக்கு தெய்வலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடுவார் ரம்பையவ நடனமத ஆடுவார் ஊர்வசியார் உல்லாசம பாடுவார் மேனகை வருவாள மிருதங்கமும் போடுவாள நல்ல சரஸ்வதியும் வருவாள் சங்கீதமும் பாடுவாளே அப்பேற்பட்ட இறைவன் வாழும் கைலாசபதியில் ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமான் ஈரேழு 14 லோகத்தை படைத்து உலகங்களை படைத்து 224 புவனங்களையும் 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து இறைவன் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காடைகளோடு ஓர் அருவி முதல் 6 அருவி படைத்த மானிட மனுக்களை படைத்தார். படைத்த பகவான் அல்லும் பகலும் 60 நாளிகையும் பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை 60 நாளிகையாகப்பட்ட 24 மணி நேரமும் படைத்த மனுக்களை காத்து ரட்சித்த சிவபெருமான் படைத்தார். சிவன் உலகமெல்லாம் படைத்தார். சிவன் உலகமெல்லாம் படியளக்க வேணும் உலகமெல்லாம் என்ன உண்ணா மனுக்களுக்கு இறையளக்க வேணும் என்று உயிரும் தப்பிடாமல் 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 இறையளக்க பயணம் இறையளக்க தக 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 அங்க இறையளக்க அந்த பார்வதியிடவானில அளக்கும்படி வாங்குதாரே ஆண்டவன் சிவபெருமான் இரேழு லோகமெல்லாம் பகவானாளி நல்ல அதினை எடுத்து நாடு எங்கும் பகவான் உரிய நல்ல அதினை எடுத்து தினையெடுத்து உலகமெல்லாம் படியளந்தார் உயர்ந்தப்பாமல் ஈசனான பகவானும் இறையளந்து வாரபோ ஈஸ்வரியா பார்வதியா பகவான் எப்ப வருவார் என்று அந்த பார்வதி தலவாசல் எதிர்பார்த்து கொண்டிருப்பா. தங்கத்தாம்பலத்திலே பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து கெண்டியிலே ஜலம் எடுத்து கெண்டினா ஜலபாத்திரம் தண்ணி எடுப்பு ஆன தும்பிக்கை மாதிரி இருக்கு இல்லையா? பாக்கு பறையில கூட ஒண்ணு இருக்குமே. சக்கு இல்ல, அதுக்கு பேரு கெண்டிதான். சக்குனா தண்ணிய கோதி குடிக்கும் பாரு, செம்பு மாதிரி பிடி போட்டது, அதான் சக்கு. இது ஆன தும்பிக்கை மாதிரி இருக்கும்.
அதுதான் கெண்டி. கெண்டியா தண்ணீர் ஊத்துவதற்கு இருக்குமே அப்படி. கெண்டியிலே ஜலம் எடுத்தா சிவபெருமாளுக்கு பாத பூஜை முடித்தா பணிவடைகளை செய்தா செய்து வருகிறாள் பார்வதி. சத்தியாகிய பார்வதி இறையளந்த பகவானுக்கு பார்வதி பாத பூஜை முடிக்க பணிவடையும் செய்வாள். இறையளந்த ஈசனுக்கு இளப்பாரி கொடுப்பாள். பரிகளந்த பகவானுக்கு பார்வதியா பெண்ணவாளோ களைத்து வந்த ஈசனுக்கு களைப்பாரி இறை இழந்தாருனா களைப்பா வந்திருப்பாருல அதுக்கு இளைப்பாரி கொடுக்கணுமா? இளைப்பாரின்னா என்ன? ஒரு இளநீர சிறுவருப்பு கொஞ்சம் மண்டவலம் ரெண்டு இளைய கொத்தி விட்டு ரெண்டையும் மிஸ் பண்ணி அங்கே இங்கிலீஷ் நடக்கு பாத்துக்கோ. ஆமா நடக்கும் இல்ல. இளநீல சிறுபருப்ப பொதுமை போட்டு கொஞ்சம் பொதுமின உடனே மண்டவளத்தை தட்டி போட்டு இறை இழந்த பகவானுக்கு அதுதான் இளைப்பாரி. களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தா. சரி அதனா என்ன? நம்ம ஜூஸ் குடிக்கமே லெமன் ஜூஸ் வேணும், பழ ஜூஸ் வேணும்னு இதே போன்று இறைவனாகி சிவபெருமாளும் பார்வதியும் இளைப்பாரி களைப்பாரி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி கொலுவிருக்கும் நாளையில அந்த அதிசதி பார்வதியா பார்வதி அரணாருடைய இடமாதியில இடம் ஆண்டவனே பகவானே பகவானே பகவான் ஆதிசக்தி வார்த்தை கேளும் வார்த்தை கேளும் ஆதிசக்தி கேளும் வார்த்தை கேளும். ஆண்டவா உலகமெல்லாம் நீங்க படி இழந்து கைலாசத்துக்கு வருகிறீர்கள் அல்லவா? களைச்சி வந்திருக்கீங்களா சுவாமி? உங்களுக்கு பாத பூஜை முடித்தேன், பணிமடைகளை செய்தேன். செய்து வந்தேன். ஒரு பெண்ணா பிறந்தவா ஒரு ஆணா பிறந்த ஆம்பளைக்கு பழைய காலத்துல விடியா காலம் 4 மணிக்கே ஆம்பளை எந்திப்பாங்க. அதிகாலையில் 4 மணிக்கு காக்கா சத்தம் காதுல கேட்டா கண்ணு முழிச்சிடணும். கண் முழிச்சிருவான். காக்கா சத்தம் காதுல கேட்டு கண்ணு முழிக்கல மாமியா மருமவள கொத்திக்கிட்டே இருப்பா. ஏட்டி என்ன கட்டவள ஆக்கங்கட்டவா என்னைக்கு வந்தியோ என் வீடு உறங்கின வீடு உறங்கினாக்கல போச்ச. காக்கா சத்தம் கேட்டு உன் கட்டையில உணரலாம இன்னும் கண்ணு முழிக்கல. நீதான் முழிக்கல. அந்த பேய் என்னட்டு செய்தான் உள்ள ஆம்பளை போய் எந்திரிச்சு கைய கால உதறி வெளியில போக வேண்டாம். 5 மணிக்கெல்லாம் வெளியில போகட்டான். வயக்காட்டுக்கு வேலைக்கு போனா ஆள் விட்டுருக்கேன் போக சொல்லும்பா. அம்மா சத்தத்தை கேட்ட உடனே பதறி பதறி எந்திரிச்சு பல் தேய்ச்சு ஓங்கால் கழுவி வீட்டுக்காரி கைனால ஒரு செம்பு நீத்தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நல்ல செங்கோட்டை மம்பட்டி புது மம்பட்டி எப்படி இருக்குமுங்க உன்னைய முதுகுல ஒரு போட்டு போட்டோம்னு வச்சுக்கோ கழுத்து துண்டா போய் ஒரு கோட்டை நெல்லு போடலாம். அந்த அளவுக்கு விட்டுமா? ஆமா கோடி மம்பட்டினா அப்புறம் விட்டுருமா? அப்படி மம்பட்டிய கொண்டு கணவனை வழி அனுப்புவா வாசல்ல நின்று. சரி ஆனா பிறந்த ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போகும்போது சகனம் பார்த்து மனைவி அனுப்ப வயக்காட்டுல போய் குனிஞ்சாருன்னா சூரிய உதிச்சிரும். விடியாக்கால 5-5:30 மணிக்கு பிடிக்க மம்பட்டி விட்டு சாயங்காலம் 5-5:30 மணி வரைக்கும் ஒரே வெட்டுதான். ஒரு கோட்டை விதப்பாடு ஒத்தையில வரப்போட்டு வாரான். வீர சமத்தை விக்கிரமாதித்த வியாயாமலை பெருமலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் மம்பட்டிய கொண்டு மண்பட்டிட்டு மண்ணை இழுத்து வீசினார்னா மன்னனுக்கு முதுகுல விழுந்திருக்க அந்த காலம் மண்ணு. அப்படி வெட்டி இருக்காரு. அவர்தான் வீர சமத்தை விக்கிரமாதித்த.
அப்படி மொங்கு மொங்கு மொங்குன்னு வரப்பு வெட்டினாலும் சம்பளம் 1.25 ரூபா. ஏப்பா பழைய காலத்துல நம்ம ஆட்சி காலத்துல ஓட்ட முக்கா துட்டு காலத்துல பழைய துட்டு ஓட்ட முக்கா துட்டு 1.25 ரூபா. வீரச்சமத்த விக்ரமாதித்தனுக்கு மொங்கு மொங்குன்னு வெட்டினா தான் 1.25 ரூபா சம்பளம் பழைய காலத்துல கொடுத்திருக்காங்க. போட்ட மம்பட்டியே புடுங்க பெலம் இல்ல, உமியில குருணி உமி தூக்க பெலம் இல்ல. அதுக்கு சம்பளம் எவ்வளவுங்க? எவ்வளவு கேக்கா? 2000 3000 பங்கு கரெக்டா வருதான்னு பவுத்து பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படியா? அவனுக்கு எப்படி கொடுக்காங்க, பிரிச்சு பிரிச்சு பாக்க, இவனுக்கு எப்படி கொடுக்காங்க, நம்மளுக்கு எப்படி தந்திருக்காங்க பாக்கணும்ல. அவன் ஏன் இங்க வரான்? சொன்னா என்னத்த சொல்லுவாங்க? அப்படித்தான் ஊருக்குள்ள நடக்குது. அப்படித்தானே? அப்படி 3000 ரூபா 4000 ரூபா பங்கு வாங்கிட்டு போனாலும் வீட்டுக்காரி பாத பூஜை முடிப்பாளா? மொங்கு மொங்குன்னு வரப்போட்ட மனுஷன் வீட்டுக்கு வரங்குள்ள பெண்ணா பிறந்தவா சோறு கறிய பொங்கி ஒரு வெண்ணிங்கினியும் போட்டு வச்சு ஒரு முட்டையை கிட்ட அவிச்சு அது யாரையும் அழுத்து வரும்போது வெண்ணிய இறக்கி வச்சு ஒரு செம்பு தண்ணிய கொடுத்து குடிங்க. அந்த தாபத்தோட வாராரு பாருங்க, அதான் களைப்பாரி. அந்த தாகத்தோட வரும்போது தண்ணியை கொடுத்த உடனே களைப்பாரி. ஏயா உட்காந்தியனா எந்திக்க மாட்டீங்க, அலுப்பு பிடிச்சிரும். வெண்ணியும் போட்டிருக்கான் பாருங்க, குளிச்சிட்டு வந்துருங்க குளிங்க அப்படின்னு கொண்ட கணவனே முதுகு தேய்க்க சொல்லி அந்த அம்மா குளிக்க சொல்லி முதுகு தேய்ப்பாளாம். முதுகு தேய்ச்சானா வயக்காட்டுல ஆணையத்துக்கு சம்பந்த ஆம்பளைக்கு ஒரு சின்ன பூனையத்துக்கு விட்ட மாதிரி இருக்கும். அந்த அம்மா கைப்பட்ட உடனே உடம்புக்கு அவ்வளவு லேசு கொடுத்துருது. அம்மா மொங்கு மொங்குன்னு வெட்டி இருக்காரு, முதுகு தேய்ச்சிருக்கா. நமக்கெல்லாம் முதுகு தேப்பே கிடையாது. உனக்கு தேப்பா தேப்பா. இப்போ ஆனா பிறந்த ஆம்பளை 4000 ரூபா 5000 ரூபா வாங்கிட்டு போனாலும் சரி முதுவே தேய்க்க மாட்டா. எங்க தேய்க்க கூப்பிட்டோம்னு சொன்னா மோரை அங்கனிக்கு திருப்பிக்கிடுதா உனிய தேப்பா. தெருவுக்கு ஒரு வைப்பாட்டி முக்குக்கு ஒரு பொண்டாட்டின்னு வச்சிருக்கிய. என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? பழைய காலத்துல ஒரு மனைவி தான் கட்டின கணவன் இருந்திருக்கான். இந்த காலத்துல பெண்கள் கூடி போச்சு. 7 வச்சிருந்தா தானே நமக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். ஏனே சொல்லுதாங்க ஒரு மனுஷன் 7.5 பொண்டாட்டி கட்டலாம்னு. அது என்னது இங்க? அதான் சனிய. அந்த 2 எழுத்து போவான் முடிச்சிருவான். அந்த 7.5ங்கிறது சனிய. 7.5 பாத்துட்டாலே 2 எழுத்து போவான் தான். ஆமா அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா அதே போன்று அந்த பார்வதா தேவி இறைவனுக்கு பாத பூஜை முடித்து படிவெடிகளை செய்தி சக்தியும் சிவனுமாக அந்த கைலாசத்திலே குலுபுறந்து வருகிறார்கள். அப்படி இருக்க இறையிழந்த பகவானை ஈஸ்வரி அழைத்து ஆண்டவா படியிழக்க போனதுக்கு அப்புறமா நான் கைலாசத்துல தனியாவே இருந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால இந்த தனியா இருந்து கவலை கொண்ட களைப்பை நான் தீர்க்கணும்னா நேரத்தை போக்கணும்னு சொன்னா நம்ம 2 பேரும் ஏதாவது விளையாண்டு பாப்போமே. என்ன பார்வதி இந்த வயசுக்கு மேல கைலாசத்துல நம்ம என்ன விளையாட்டு விளையாட? தொட்டு பிடிச்சு விளையாடலாமா? கவலைய போக்கணுமானா கலகலப்பா சிரிச்சு பேசி விளையாடணும். அப்ப பக்கத்துல இருந்து விளையாடணுங்கிற என்ன விளையாடலாம் சொல்லு? பழைய காலத்து விளையாட்டு கிச்சி கிச்சி தம்ம விளையாடுவோமா? கைலாசத்துல அதெல்லாம் கிடையாது. மணல் இல்லையோ? சரி அப்ப என்ன விளையாட்டு விளையாடலாம்? பல்லாங்குழி விளையாடுவோமா? ஓடி பிடிச்ச விளையாட்டும் கிடையாது, தொட்டு பிடிச்சும் விளையாட மாட்டான். பல்லாங்குழி விளையாடலாமா? ஆதி கைலாசத்திலே பார்வதிக்கு பிடிச்ச விளையாட்டு சொக்கட்டம் தான். ஏப்பா சொக்கட்டம்னா நல்லா உருட்டுவா. மண்டபத்துல வந்து இருக்கு அப்படி சத்தியா ஆகிய பார்வதா தேவி பகவானை அழைத்து நாம் சொக்கட்டம் ஆட வேண்டும் என்றார். பார்வதி கூட்டம் இருந்தா தான் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். கலகலப்பா இருக்கும் விளையாட்டு. ஆமா நம்ம ஒத்தையில இருந்து விளையாடணும்னா விளையாட்டு தெரியாது. தனியா இருந்து விளையாண்டா அது ரசிப்பு இருக்காது. இருக்காது. அதனால நம்ம 2 பேரும் தனியா இருந்து விளையாடலாம். ஆமா நீ செவிச்சியா நான் செவிச்சனான்னு தெரியாது. நம்ம சொல்வதற்கு ஒரு தீர்ப்பு சொல்லக்கு நடுவர் வேணும் இல்லையா? தீர்ப்பு சொல்ல நடுவரா யார வைக்கலாம்? யாரு அவன் பார்வதி என்னன்னா என்ன நினைக்கிறா? அண்ணனை தான் நம்ம கூப்பிடணும். அண்ணனை கூப்பிட்டாதான் என்ற ஆதி சக்தியானவ அண்ணாவை அழைத்தா. அலைகடலில் சயனம் செய்யும் அலைகடலில் அச்சுதா பச்சமாலே பால்கடலில் பள்ளி கொண்ட பச்சமாலை கோபாலோ பார்வதி அழகத்தம் பச்சமாலை கேட்கல ஈஸ்வரி அழகு
பெருமாளுக்கு கேட்கலையோ ஓமதி அழைக்கும் சத்தம் கோவால கேட்கலையோ கூட பிறகலையோ கூட்டும் பால உன்னாலையோ உன்னா பிறகலையோ ஒரு கிண்ணத்தில் அருந்தலையோ பார்வதி அழைத்த போது பச்சம்மாள் என்பெருமா தங்கைய வாழைக்கால் என்று பச்சைக்கால் கருடம் ஏறி பச்சைமாலும் ஆறா ஆதி வெள்ளி கையாசோ அச்சுதனும் ஓடி தங்கையே பார்வதிய தமையன அழைத்ததென்ன அண்ணா வந்து விட்டீர்களா? நானும் பகவானும் இன்று இந்த ஆதி கையிலே சொக்கட்டங்கள் ஆட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆகையினால தனியாக இருந்த ஆடினமையான ஆட்டங்கள் ரசிப்பு இருக்காது. இன்று நீ இருவேருக்கு மத்தியிலே மத்தியஸ்தராக இருந்து யாரு ஜெபிச்சா யாரு தோத்தான்னு பாத்துக்கிட்டே இரு. தீர்ப்பு சொல்லணும் அண்ணா. அதற்குத்தான் அண்ணா உன்னை அழைத்தோம் என்றார். பார்வதி அழைத்தேன் அண்ணா. உடனே என் பெருமாள் அமர்ந்திருக்க பகவானும் பார்வதியும் சோவி உருட்டி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. விளையாட போறா. அப்படி விளையாடும் போதே பார்வதா தேவி என்ன சொக்கட்டங்கள் ஆடும் போது சூழ்ச்சியோடு ஆடினா. ஆணவத்தோட ஆடுதா. பகவான் பார்த்தார் பார்வதி நம்மளை செவிக்கணும் அப்படிங்கிற ஆசையில அவ ஆடிக்கிட்டு இருக்கா. அதனால அவன் ஆசையவே நம்ம நிறைவேற்றுவோமே கொஞ்சம் விளையாட்டை விட்டு கொடுப்போமே என்ற ஆண்டவன் விட்டு கொடுத்து விளையாட ஆரம்பித்தார். பார்வதி சொக்கட்டம் விளையாட்டிலே ஜெபிச்சு விட்டார். அண்ணா செவிச்சது யாரு? செவிச்சது ஆண்டவன் பகவான் தான். நான் தான் அண்ணா. இல்லை பார்வதி, ஆண்டவன் தான் ஜெயிச்சார். அண்ணா நீ கள்ளத்தனமாக திரும்ப சொல்லுகிறாயே. ஏன் பார்வதி அப்படி? ஆட்டத்தில் நான் தானே ஜெபித்தேன். இல்ல பார்வதி. பார்வதி விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. கெட்டு போறவன் விட்டு கொடுப்பதில்லை. ஆமா, ஆண்டவன் ஆட்டத்தை நானும் ரசிச்சேன். பார்த்து கொண்டுதான் இருந்தேன். சிவபெருமான் உனக்கு விட்டு கொடுத்து விளையாண்டா. விளையாட்டை விட்டு கொடுத்து விளையாட போய்தான். அவர் விட்டு கொடுக்க போய்தானே நீ ஜெபிச்சாய். இல்லனா வெற்றி பெற முடியுமோ? விட்டு கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவன் தானே ஜெபிச்சிருப்பார். ஆமா ஐயா. அதனால பகவான் தானமா ஜெபித்தார். இல்லை அண்ணா, நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிட மாட்டேன். அதான் நான் தான் ஆட்டத்தில் ஜெயிச்சேன். ஜெபிச்சது நான் தான். இல்லை பார்வதி, கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையாம்பாங்க. நான் கொடுத்தவன் தான். நான் கொடுத்தவன் அம்மா. ஆமா, நான் உனக்கேண்டு பேச முடியுமா? அத்தான் கோபப்படுவார் இல்லையா? நம்ம அத்தான் இல்லைன்னா அகிலமே கிடையாது. அகில உலகங்களும் இல்ல. அவர் அசைந்தால் அசையும் அகில உலகமும். ஆமா ஐயா. அவர் நகண்டா நகலும் நாடெல்லாம். நாடெல்லாம் படைத்த உலகம். அப்பேற்பட்ட இறைவனே தோத்தார்னு சொன்னா இந்த பூமி தாங்குமா? இந்த உலகம் தான் பொறுக்குமா பார்வதி? ஆண்டவன் தான் நம்ம ஜெபித்தார் என்று என் பெருமாள் சொல்ல இப்படி இருவேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. சரி, பகவானுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்துருச்சு. ஒருவர் பேச பேச சண்டை வந்துடுது. இன்னைக்கு நம்ம வீட்லயும் பாருங்க, யதார்த்தமா பொம்பளை ஏதாவது லேசா ஒரு வாயை கொடுத்துட்டான்னா சரி ஏதோ யதார்த்தமா வாயில வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆம்பளை விட மாட்டாங்க. அந்த ஆம்பளை வெளியில போயிட்டாங்கன்னா அந்த சண்டை அவங்க செஞ்சதெல்லாம் தூர போட்டுட்டு அந்த நவக்கணத்துல ஒண்ணு வாயில வந்துருதுன்னா அதைத்தான் ஒரு குத்தமா. நீ என்ன மொழி அப்படி பேசுவ என்னைய பார்த்து? நீ எப்படி பேசுவங்க? அந்த வார்த்தையை எப்படி கேட்பாங்க அப்படின்னு கம்ப எடுப்பா நாளை கொடுத்துருவான். பத்தியலா? அதே போன்று பகவானுக்கும் பார்வதிக்கும் விளையாட்டானது வித்தியாசமாகி விட்டது. சக்தி இல்லாமல் சிவன் இல்ல, சிவன் இல்லாம சக்தி இல்ல. சக்தி இல்லையா? சிவன் பெரியவரா சக்தி பெரியவளா அப்படிங்கிற போட்டி வந்து விட்டது. இருவருக்கும் தர்க்கம். பகவானுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்தா இந்த பூமி தாங்குமா? அகிலமே நடுநடுங்கு. ஆதி கைலாசமே நடுநடுங்குகிறது. அப்பம் படைக்கப்பட்ட பிரம்மதேவன் பார்த்தார். என்ன சுவாமி? அம்மா கலைமகளே, என்னையா? எங்க மாமாவுக்கும் மாமிக்கும் எங்க அத்தைக்கும் சண்டை நடக்கு. கைலாசத்துல போர் நடக்குமா? ஏன்னா பிரம்மதேவன் கிருஷ்ண பகவானுடைய உண்டி கம்பளத்துல பிறந்தவர். ஓஹோ, அப்ப கிருஷ்ண பகவானுக்கு பிறந்த பிள்ளையா? அது எல்லாருக்கும் தெரியுமே. இருந்தாலும் விவரமா சொல்லண்டா. ஓ மச்சான், உண்டி கமலம்னா என்னதுன்னு பகவானுடைய உண்டி கமலத்துல இருந்ததா ஒரு கதையவே கேட்கல. என்னதான் கேட்க போறாரு? என்னத்த கேட்க?
மகாவிஷ்ணுவுடைய உண்டி கமலத்தில் பிறந்தவன் பிரம்மதேவன். சரி. அப்போ கிருஷ்ண பகவானுக்கு மைந்தனே ஆனா பகவானுக்கு என்ன வேணும்? எங்க மாமாவுக்கு எங்க அத்தைக்கும் தர்க்கம் நடக்கம்மா, நான் சென்று தர்க்கத்தை தீர்த்து வருகிறேன் என்று படைக்கப்பட்ட பிரம்மலோகம் தனி கடந்து கைலாசம் வாசல்படி பிரம்மதேவனுக்கு வலது கால் பெருவரல ஒரு தட்டு தட்டுச்சு. இன்னைக்கு பாருங்க, ஒரு பொண்டாட்டிய புருஷன் போட்டு அடிச்சாருன்னா பக்கத்துல 4 பேர் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுதாங்கப்பா. பொட்ட புள்ள இந்த அடி அடிக்காம படாத இடத்துல பட்டு சோழி முடிஞ்சிடுதுன்னா பொண்டாட்டி தான் என்ன பேணி அடிச்சானே அப்படின்னு முன்னால கல்லு முள்ளு எது குத்துனாலும் பார்க்க மாட்டாங்க. ஓடியாந்து சண்டையை தான் நிப்பாட்டுவாங்க. சண்டை போடுறவங்களையும் சாமி ஆடுறவங்களையும் ஓடி ஓடி பிடிக்க கூடாது. புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டைனா 4 பேர் வந்து தீர்ப்பு சொல்லலாம். அது சில வம்புக்கார இணைவான் தெரியுமா? நல்ல மனுஷன் பொண்டாட்டிய அடிக்க போய் தானே பெரியவர் வந்து பேசுறாரு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அவர் அப்படியே கம்மன் நின்னுக்கிடுவாரு. ஏன் எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்க ஆளை பார்த்தனா என் இடுப்புக்கு இருப்பாம்னு வச்சுக்கோ, 2 மீட்டர்ல குவாட்டர் அடிக்க நேரமெல்லாம் பொண்டாட்டி அவனை கொளுத்தான் செய்தான். கதவை அடைச்சு போட்டுருவா. சண்டை மூண்டுடுதுன்னு வையி கதவை அடைச்சிருவா. கதவை அடைச்சானா உள்ள அடி அவனுக்கு தான் விழும். அடிக்கிறது அவ, அடிபடுறது அவன். சத்தம் எப்படி கேட்கும்? அம்தி நீ ஆம்பளை பேல எழுத்து பேசுவ ஒரு அடி இவன் அடி எப்படி விழுது? அடிக்கிறது பொண்டாட்டி, பேசுறது புருஷன். நான் குடிச்சு போட்டு முக்கிலே அமைதி ஆடிக்கிட்டு நின்று அன்னைக்கு ஒரு அடி. அன்னைக்கு 4 பேரு சன்னலோடி பார்த்தாங்கன்னு வைங்க, அவன் விட்டு கொடுக்க மாட்டான் பொண்டாட்டிய. ஏன் பொண்டாட்டி என்னைய அடிப்பா அறுப்பா அவிச்சு தும்பா, நீங்க போங்க சோழிய பாத்துக்கிட்டு. அப்ப அதை போய் பிடிக்கலாமா? பிடிக்க போக கூடாது. சண்டை போடுறவங்களையும் சாமி ஆடுறவங்களையும், சண்டை போடுறவங்க ஆளு இல்லாத போது மடங்கி பேசுவாங்க. ஒருத்தனும் இல்ல, கை மேல கீழே பட்டுச்சுன்னா பிடிக்க கூட ஆள் இல்ல அப்படின்னு பையன் பேசுவான். பக்கத்துல 4 ஆள் நின்னுச்சுன்னு வச்சுக்கோ, ஏழு ஏழை வச்சு பாப்போமா, நீ என் தெருவுக்கு தமிழ வரணும் நாளைக்கு. ஏன் ஓங்கி பேசுனா அவர் ஒரு அடி அடிச்சாலும் 4 பேர் பிடிச்சுக்கிடுவாங்க. அதே போல சாமி ஆடுற ஆளை பாருங்க, அருள் பாதி மருள் பாதின்னு இருக்காங்க. ஒரு சாமி விடிய விடிய ஆடினாலும் 3.25 நிமிஷம் தான் ஒரு ஆளு மேல சாமி நிக்கும். ஒரு சுண்டுத நேரம் ஒரு மின்னல் மாதிரி உடம்புக்குள்ள பாயும் பாத்துக்கோ, அந்த நேரம் ஒரு குலுக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல சாமி ஆடுறது பூரா அருள் பாதி மருள் பாதின்னு இருக்காங்க. ஆமா, அந்த 3.25 நிமிஷம் வரைக்கும் சொல்றது சாமி வாக்கு. 3.25 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு சொல்லுறது, அப்பா கொம்பமாடா உன்னைய தேடி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க, நான் வாக்கு சொல்ல இந்த ஐயனார் ஊத்துல இந்த மலை கோயில பூலுடையார் கொம்பமாட வாசல்ல அவங்களுக்கு நீதாம்பா அருள் வாக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அப்புறம் சாமியை நினைச்சு அவங்க பூசதான் திருநார். அப்ப அந்த அருள் முடிஞ்சு மருள் வரும் பாரு. மருள்னா என்ன? எனக்கு ராஜபாளையத்துக்கு பிறந்தவன் மருளாடி வரணும் மருளாடி வரணும் நாங்களே அதான் கோமரத்தாங்க. அவங்க ஆடி முடிச்சு தனக்கு ஓர்மை வந்த உடனே மச்சனமாரு யாராவது கையில வேட்டி வச்சிருக்காரான்னு பாப்பாங்க. கையில மஞ்சப்பை கண்டுட்டாருன்னு வையி அப்ப ஒரு உருண்டு ஆடுவார். அப்ப அந்த வேட்டி கட்ட வந்த மாப்பிள்ள நம்ம மச்சான் உருண்டு ஆடுதார பிடிக்கணுமேனு ஓடியாந்து தூக்குவாரு பாரு. அவர் நெஞ்சில ஒரு எத்து, நம்ம அப்பலே வச்சு காய் வெட்டியை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம், கையில வச்சிருக்கத வந்து உடுத்தவே மாட்டுக்கானே அப்படின்னு ஒரு எத்துவாரு.
இவரு உடனே வேட்டிய உழைச்சு கட்டிக்கிட்டு என்ன மச்சான் என் மூக்குல ஏத்திட்டிய? நானா எத்தனை சாமி அருள் வந்திருக்கு நான் பார்க்கல மச்சான். அந்த கும்பமாடு அருளை கொண்டவர் எழுதியிருக்காரு. அதான் சாமி ஆடுறவங்களையும் ஓடி ஓடி போய் பிடிக்க கூடாது. படாத இடத்துல பட்டு எடுத்துனா பிறகு மோசம் வந்து சேர்ந்துரும். அதே போன்று பகவானும் பார்வதிக்கும் தர்க்கம் நடக்கும் போது பிரம்மதேவன் இருவேருடைய தர்க்கத்தை தீர்க்க வேண்டும் என்று ஓடோடி வருகிறார். சரி, அப்படி வருகிற பொழுது கைலாச வாசல் படி வலதுகால் பெருவரல நச்சுன்னு தட்டியது. வலதுகால் பெருவரல்ல உதிரமானது சோர்ந்து வருகிறது. உதிரம்னா ரத்தம். அதை வலது கையில ஏந்தி கொண்டு பிரம்மதேவன் மறுபடியும் கையிலேங்கரிக்கு வந்தார். இடதுகால் பெருவரலையும் தட்டியது. இடதுகால் பெருவரல வந்த உதிரத்தை இடது கையில ஏந்தினார். ஏன் தெரியுமா? அவர் படைக்கப்பட்டவன். உதிரம் பூமியில் விழுந்தா இந்த உலகம் தாங்காது என்று இரண்டு பெருவரலை வந்த உதிரத்தை இரண்டு கையில ஏந்தி கொண்டு கைலேங்கரைக்கு வந்து பரமேஸ்வர ஆனார். மருமக பிள்ளை சத்தத்தை கேட்ட உடனே மாமியாளுக்கும் மாமனாருக்கும் சண்டை நின்னு போச்சு. மருமையை வந்தாச்சுன்னா வெக்கம் இல்ல. மாமை மாமியாளுக்கு சண்டை வரும்போது மாமனாரு கொஞ்சம் ஓங்கி பேசினாருன்னா மருமவன் வீட்டுல போய் சண்டை போட்டு பழகுவான். இப்படித்தானே அவ அப்பா அவ அம்மால பேசினாரு, இப்படித்தானே அவ அப்பா அவ அம்மால அடிச்சாரு அப்படின்னு பேசுவான். அப்ப மவ காப்பா வியாதியில போவான். இதுக்கு முன்னால செய்யாத வேலைகளா இப்ப செய்திய. உங்க அப்பா என்ன யோக்கியனா? உங்க அப்பா உங்க அம்மால பேசினாரு, நான் ஒன்ன பேசினேன் அப்படின்னு பாருலையா. அதனாலதான் மருமையை வந்தாச்சுன்னா மரியாதையா இருந்துக்கிடணும். அதே போன்று பிரம்மதேவன் பரமேஸ்வரானார். சண்டை நின்னு போச்சு. இருவேர்களுக்கும் ஏன் தர்க்கம் நடக்க வேண்டும்? அகில உலகிலே ஆண் இல்லாம பெண் இல்ல, பெண் இல்லாம ஆண் இல்ல, ஆண்கள் இல்லை. சக்தியும் சிவனும் சேர்ந்தது சகலமும், சகல உலகங்கள் எல்லாம். இந்த பிரம்மதேவன் சண்டையை நிப்பாட்டினார். உங்க தர்க்கத்தை நான் தீர்க்க வரும் வேளையில இரண்டு கால் பெருவிரலும் தட்டி அந்த இரண்டு கால் பெருவிரலே உதிரம் வந்து விட்டது. உதிரம் சோர்ந்து ஓடியது. இதற்கு நாம ஒரு பிறவி செய்து கலியுகமாகவே மாத்துவோமே என்ற வலது கால் பெருவிரலே வந்த ரத்தத்தை ஒரு ஆணாக பிறவி செய்தார். இடதுகால் பெருவரிலே வந்த உதிரத்தை ஒரு பெண்ணாக பிறவி செய்தார். இருவேருக்கும் பேர்நாமத்தை கொடுக்கிறார்கள். என்ன பேர்நாமம் கொடுத்தாங்க? குழந்தையை பிறவி செய்யும் பொழுது முகம் ராஜ அம்சமா தெரிந்தது. தர்க்கத்தை தீர்க்க வந்த வேளையில இவன் பிறந்ததினால தர்க்கன் என்றும் ராஜா அம்சமாகவே இருந்ததினால தர்க்க ராஜா என்றும் பெண் குழந்தைக்கு தார்காவள்ளி என்றும் பெயர் கொடுத்தார்கள். ஓம் என்று ஒளியில் பிறந்த மாயம் சக்தியாகி சிவனாகி தத்துவம் நிறைந்த உலகத்தில் படைக்கப்பட்டவன் தான் பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனுடைய வலதுகால் பெருவரல்ல பிறந்தவன் தர்க்கராஜன். இடதுகால் பெருவிரல்ல பிறந்தவா தார்காவள்ளி. அந்த தர்க்கராஜாவுக்கும் தார்காவள்ளிக்கும் திருமணத்தை முடித்து இந்த தர்க்கராஜாவுக்கும் தார்காவள்ளிக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நாட்டை ஒப்படைத்தார். அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, கோடமழை பொழியும் நாடு, பொழியும் நாடு, விருந்ததென்றல் வீசும் நாடு, வீசும் நாடு, மாதம் ஒன்று மழை பொழியும், வருடம் ஒன்று பூவிளையும், தேனிருந்து தேன் வீசி கணிசோரியும், மானிருந்து விளையாடும், மயிலிருந்து தோகையாட்டும், கிரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடும், பசுக்களும் புலிகளும் படித்துறைகள் நீராடும், கட்டு ஒரு களம் இருக்கும்,
கதிருளுக்கு நெல் விளையும் கருதுத்தாள அறுத்து வர மருதாளும் பயிராகும் அறுத்து வந்த தாளாதில ஐங்கடந்த கூடு மாடு கட்டி போரடித்தால் ஆளாத ஜன்னல் என்று ஆணை கட்டி அந்த தாருகாபுரம் அஸ்னாபுரி வடமதுரை தென்மதுரை பூமதுரை கல்கத்தா காம்போதி இல்ல 56 தேசத்தினுடைய பேர். அப்படி அவனிகடா 56 அரசருக்கும் அதிபதியாக தர்க்க ராஜாவும் தார்காவல்லியுமாக ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் சித்த அரசருக்கு அவன் ஒரு பேரரசன் 56 தேசத்துக்கு அதிபதியாகப்பட்டவன் மதன தர்க்கராஜன். அந்த தர்க்கராஜாவும் தார்காவல்லியுமாக மனே வேணும் மனமகிழ்ந்து கொண்ட வேணும் குணமுடனே வாழ்ந்து வாழ்ந்து வார சாமி எல்லுக்கு என்னை போல என பெரியா பூவு நல்ல நாரும் போலே பொருத்தமுடன் மன்மதன் ஒரு அதிகம் போல மனமகிழ்ந்து நகமும் சதையும் போலே நலமுடனே ஆண்டுவார் ஆண்டு ஒரு நாளை ஏழரையா எதிரே ஒரு மண்டபமா சூழரையா அங்க சுத்தி கட்டும் மாளிகையா மாளிகையோ சூழரையாங்கனமா மண்டபம் மட பொலியா மதன தர்க்கராஜனுக்கு காவலர்கள் களஞ்சியப்போ ஆணை கட்டும் சாவடியா யாருக்கு மதன தர்க்கராஜனுக்கு அசைந்து இருக்க மண்டபங்கள் குதிரை கட்டும் தாவடமா கொட்டார சாவடி கோபுரமா முன்னாலே கொடிமரம் தங்கத்தாலே மாட மாளிகை கூட கோபுரங்கள் மதன தர்க்கராஜனுக்கு ஆணை கட்டும் சாவடி அசைந்திருக்க மண்டபம் குதிரை கட்டும் தாவடம் கொட்டார சாவடி ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் பெரிய ராஜா மதன தர்க்கராஜன். இப்ப நம்ம வீட்லயே கைக்கு மேய்க்கு பணம் இல்லாட்டாலும் கம்பியும் காங்கிரட்டு வந்த உடனே அந்த கலை கண்டுட்டா ஒரு 5 சென்ட் இடத்த வாங்கிட்டோம்னு வை இன்ஜினியரா ஒயாம கூப்பிடுவா. இந்த இடத்துல எப்படி பிளான்ல கட்டலாம், அதுக்கு எத்தனை ரூபா ஆகும், 25 லட்சம் 30 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, சாமான்களை பூரா வித்துருவேன். சாமான்களை பூரா வித்துருவேன். என்ன சாமான? சங்கிலிய இருக்கக்கூடிய பொன் பொருள் பிறகு அதுவும் காணாதா, வீட்டுக்குள்ள பித்தாள பாத்திரம் கிடக்கு, அதையும் கொண்டு போய் வித்துருவேன். அவருக்கும் 10 20 கலைஞ்சு கிடக்கலாம். அம்பிட்டையும் வித்துனாலும் சரி
தென்னந்தோப்பு மாந்தோப்பு வயக்காடு விலங்காடு வித்து எனக்கு வீடு மட்டும் இருந்தா போதும். வீடு மட்டும் அழகா இருக்கணும் பாத்துக்கோ. நம்மளே தோப்பு தருவால வித்து கீழையும் மேலையும் ஒட்டிக்கிட்டு இருக்கமே. ஆமா டைல்ஸ் எப்ப மேலையும் கீழே மாடி வேணுமுங்க மேல மாடி வேணுமுங்க, செவுர்ல ஒட்டணுங்க மேல ஒட்டணுங்க, கீழே காத்தாடி வேணுமுங்க தர காத்தாடி வேணுமுங்க மேல காத்தாடி வேணுமுங்க. இப்ப மேல காத்தாடி போட்டோம்னா வெக்கைய பூரா கீழே இருக்கும். ஒரு சுச்சிய தட்டுனா காத்தாடி ஓடணுமா? சரி. ஒரு சுச்சிய தட்டுனா எல்லா லைட் எரியணும். அப்படியா? இன்னொரு சுச்சிய தட்டி டீப்பையும் கையில எடுத்து மோரை அப்படியே தொடக்கணுமா? எங்க வீட்ல பக்கத்துல ஒருத்தர் இருக்கு அப்படி தொடக்கிறதுக்கு முகத்தை ஏனே அவன் வீட்டுக்கு பால் காய்ச்சத கூட்டிக்கிட்டு போயிருந்தா நானும் போயிருந்தேன். சரி. இது என்னதுன்னு இதா மூஞ்சிய சோவு போட்டு தண்ணி ஊத்தி கழுவ வேண்டாம், பைப்பை திருக்கி விட்டு அப்படியே வாட்டி எடுத்துட்டா போதும். அதுக்கு பேரு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன குழாயோ நம்மளே புளிச்சோமோ மானிட பிறவி, நம்மளே இப்படி ஆசைப்பட்டவன் 56 தேசத்து ராஜாக்களுக்கும் அதிபதியாகப்பட்டவன் தர்க்கராஜா. கிடு வாங்கி கட்டினா நல்லவா இருக்கும், கொஞ்சம் கூட மதிப்பு இருக்காது. மாட மாளிகை கூட கோபுரங்களோடு வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரும் நாளையில ஆதி வெள்ளி கையில ஆண்டவன் தான் பகவான் படைக்கப்பட்ட பிரம்மதேவன் மகாநல விஷ்ணு மும்மூர்த்தி ஒன்று கூடி சமயம் செய்வார். மதனதற்க ராஜனை தான் பரிசோதிக்க வேணும் என்று ஆணவம் படைத்தவனா அமைதியான குணம் படைத்தவனா இவனை பரிசோதிக்கணுமானா நம்ம என்ன செய்யலாம் என்ற மும்மூர்த்திகளாகவே ஒன்று கூடி ஒரு மாதத்திற்கு நாள் 30 நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்கள்லயும் கார்த்திகை ரோஹிணி பூசம் புனர்பூசம் பூரட்டாதி அவிட்டம் கேட்டனே. ஆமா பூரட்டாதி அவிட்டம் சரி கேட்ட அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் ஏன் அவிட்டம்பா அவிட்டமா அவிட்டத்துல பிறந்ததுன்னா தவிட்டு பானையெல்லாம் பொண்ணுன்னு வச்சுக்கணும். ஆமா பரணி உத்திரம் உத்திரட்டாதி ரேவதி திருவாதிரை அஸ்வினி. என்ன நல்ல மணக்கும் ஏன் அது நட்சத்திரம்பா? ஆமா மகம் ஆயில்யம் திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களையும் 27 பொட்டப்பிள்ளை ஆக்கினார்கள். தர்க்கராஜாவுக்கும் தார்காவலிக்கும் 27 பெண் குழந்தை. அத்தனையும் தார்காவலி வயிற்றுலையா பெற்றெடுத்தா தர்க்கனையும் தார்காவலியும் பரிசை செய்து பார்க்க வேண்டும். அதனாலதான் 27 நட்சத்திரத்தை 27 பெண் குழந்தைகளாக்கி தர்க்கராஜாவுக்கு 27 பொட்டப்பிள்ளை. 5 பிள்ளையானாலே அரசனும் ஆண்டிப்பான 50 கிலோவா கதவு நம்பர்ல 1/4 கிலோ போடுவியாங்க 25 கலஞ்சு கேட்கும். 1/4 கிலோ போட்டு எனக்கு 25 லட்சம் வரதட்சணை கொடுப்பியாங்க. அட்ரஸே இல்ல அவன் 1/2 கிலோ வேணுமுங்க. அதனாலதான் அட்ரஸ் இல்ல. ஒண்ணுமே தெரிய மாட்டுக்கு அவன் 1 கிலோ போடுவியாங்க. அப்ப தர்க்கராஜாவுக்கும் தார்காவல்லிக்கும் 27 பொட்ட பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கின்றார்கள். 27 பேர்லயும் கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற பெண்ணு மட்டும் ரொம்ப அழகா இருக்கா. அந்த காலத்துல ராகினி 10 மில்ல அழகுல சிறந்தவ தானே. அவ நடிகர், இவ நாயகி. கைலாசத்துல வருவா அப்படியே இரு. தூக்கி போட்டு அறுக்குது. கார்த்திகை ரோஹிணி என்ற பெண்ணானவளுடைய அழகை யார் பார்த்தா? இரவிலே உதிக்கும் சந்திர பகவான் பார்த்தார்.
இந்த 27 பெண் குழந்தைகளுமே தர்க்கராஜாவுடைய கோட்டைக்கு அப்புறத்துல அதாவது கொல்லப்புறம் அது நந்தவன பூங்காவன தோட்டம். இந்த 27 பேரும் இரவு வேளையில பூமலர்களை பறிச்சுக்கிட்டு இருக்கா. வயசுக்கு வந்த பொண்ணு வெளியில வர முடியாது. இந்த கார்த்திகை ரோகிணியை விட சந்திர பகவான் 12 மடங்கு அழகா இருக்காரு. என்னடி இவ்வளவு ஒரு வெளிச்சமா இருக்கு என்று கார்த்திகை ரோகிணி ஆகாயத்தை ஏறிட்டு பார்த்தா சந்திர பகவான் இந்த 2 பெண்களையும் பார்த்தார். டேங்கப்பா, தர்க்கராஜாவுக்கு இப்படி ஒரு பிள்ளைகளா? நாம மணந்தா இவளை தான் மணக்க வேண்டும். அவர் மனசுல ஆரம்பத்திலேயே 2 பொண்டாட்டி மேல ஆசை வச்சுட்டாரு. அவன் யாருக்கு தாங்க 2 இல்ல? கண்ணனுக்கு பாமா ருக்மணி, பகவானுக்கு பார்வதி கெங்காள பரமேஸ்வரி, முருகனுக்கு வள்ளி தெய்வான, பிள்ளையாருக்கு சித்தி புத்தி, சாஸ்தாவுக்கு பாருங்க 2 பொண்டாட்டி. இந்த சாஸ்தாவுக்கு இந்த பூலுடையாருக்கு பூரணா புஷ்பகலா அப்படின்னு 2 பேர் மேல இந்த கோல்ல கை போட்டு இருக்கா இல்லையா? ஆமா, உனக்கும் 2 தானே? ஆமா, எனக்கு 2 தான். கணக்கே சொல்ல முடியாது. கணக்கே சொல்ல முடியாதா? அவன் சந்திர பகவான் தர்க்கராஜாவுடைய கோட்டையிலே வந்து ஏ ஐயா தர்க்கராஜா, ஒரு மகளாகிய 27 பெண்களும் ரொம்ப அழகா இருக்கா, ஆனா என் மனசுல இடம் பிடிச்சது கார்த்திகை ரோகிணி மட்டும்தானே ஐயா. அதனால இந்த கார்த்திகை ரோகிணிய நான் கல்யாணம் பண்ண போறேன், எனக்கு பெண்ணு கொடுங்க. அப்ப தர்க்கராஜன் பார்த்தான், பரவாயில்ல, சந்திர பகவானே வந்து நம்ம கோட்டையில பெண்ணு கேக்குறாங்கன்னா நம்ம எப்படி கொடுத்து வச்சவனா இருக்கணும். சந்திர பகவான் சொல்லுங்க, தர்க்கராஜன் மறு வார்த்தை பேசல. பெண்ணு தாரமனா தர்க்கராஜாவும் தார்காவல்லியும் இந்த 25 பேர் இருக்கால மீதி உள்ளவா. ஏ அப்பா, இந்த கார்த்திகை ரோகிணிய பெண்ணும் கேட்டாரு பாருங்க சந்திர பகவான். மீதி உள்ள 25 பேரும் அப்பா தர்க்கராஜா, இந்த மாப்பிள்ளைய தவிர நாங்க எந்த மாப்பிள்ளைக்கும் வாக்கப்பட மாட்டோம். வாக்கப்பட்டா அவருக்கு தான் வாக்கப்படுவோம்னு ஒத்த கால நிக்க. அவர் அழகை கண்டு பயங்குதானே. மறுவீடுக்கு வந்தா ஒருத்தி கூட பேருதா, தீபாவளிக்கு வந்தா ஒருத்தி கூட பேருதா, கோவில் திருவிழாவுக்கு வந்தா ஒருத்தி கூட பேருதா. சந்திர பகவான் 27 மனைவியோடு வாழ்ந்தார். 27 பெண்களை மனம் முடித்து சிலது காலம் வாழ்ந்தார். கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற 2 பெண்ணை மட்டும் கைவசம் வச்சுக்கிட்டு மீதி உள்ள 25 பேரையும் வாழாவட்டி ஆக்கிட்டார். இந்த 25 பேரும் தர்க்கராஜாவை அழைத்து, அப்பா தர்க்கராஜா, சந்திர பகவானுடைய அழகை கண்டு மகிழ் கொண்டு மயங்கி 25 பெண்களும் வாசப்பட்டு போனோம், வாக்கப்பட்டா அவருக்கு தான் வாக்கப்படுவோம்னு சொன்னமே அப்பா. அந்த மனிதன் நல்ல மனிதன் இல்லையப்பா, வாழ்வை குறைத்து வாழா வெட்டியாக்கிட்டாரு அப்படின்னு 25 பேரும் கண்ணீரை வடிச்சா. பார்த்தார் சந்திர பகவான், நம்மளுடைய மக்கள் 27 பேரும் சந்திரனுடைய அழகை கண்டு வாக்கப்பட்டா அவருக்கு தான் வாக்கப்படுவோம் நின்னால நம்ம பிள்ளைங்க மேல இருக்க அன்பால நம்மளும் கட்டி கொடுத்துட்டோம். வாழா வெட்டி ஆக்கியிருந்தானே, ஆனா அத்தனை பேரையும் ஆக்கியிருக்கணும். அந்த 22 பிள்ளைகளை சேர்த்துல அனுப்பிச்சிருக்கோம். கார்த்திகை ரோகிணியோடு வாழ்ந்து மீதி உள்ளவளை வாழா வெட்டி ஆக்கிட்டானே. அந்த சந்திரன் மக்கள் வாழ்வை குறைத்த அந்த சந்திர பகவான விட போறதில்ல, நான் வாழ விட மாட்டேன். ஏ சந்திரா, நீ அழகிலே சிறந்திருக்கிறோம்ங்கிற ஆணவம் படைத்தாயா? உன்னுடைய அழகை கண்டல்லவா என் மக்கள் வாழ்ந்தா உன்னோடு வாழ்வேன் என்றார்கள். அப்பேற்பட்டவரை வாழாவட்டி ஆக்கின நீ வாழ முடியாதுடா, என் முன்னால நீ வாழ முடியாதப்பா என்று தர்க்கராஜன் கோபம் கொண்டு இன்னையில இருந்து உன்னுடைய அழகு நாளுக்கு நாள் குறைந்து போக கடவுது போ என்று சாபத்தை கொடுத்தார். சந்திர பகவான் அன்னையில இருந்து நாளுக்கு ஒரு அரை இன்ச்சு குறைஞ்சுக்கிட்டே வர.
நாளுக்கு நாள் சவல பிள்ளையா தேஞ்சிக்கிட்டு வர தேய்ந்து கொண்டு இருக்க முழுவதும் குறைவதற்கு 3 நாள் இருக்கு. 3 நாள் இருக்கு. பகவான் கிட்ட வந்து முறையிட்டார். ஆமா, அடைக்கலம் கேட்டார். பரமேஸ்வரா, இறைவா, தர்க்கராஜா எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். நான் தேஞ்சுக்கிட்டே வாரேன். எனக்கு வளர நீங்க வரம் கொடுக்கணும். வாழ்வதற்கு வரத்தை கொடுக்கணும் ஆண்டவன். உடனே ஆண்டவன் சந்திர பகவானை அழைத்து, அப்பா சந்திரா, என்ன சுவாமி, தர்க்கராஜன் கொடுத்த சாபத்தின்படி நீ 15 நாளைக்கு தேய்ந்து அன்று அமாவாசையாக வருவாயாக. அன்னைக்கு இருள் அமாவாசை. நான் உனக்கு கொடுத்த வரத்தின்படி நீ 15 நாளைக்கு வளர்ந்து அன்று பௌர்ணமியாக வருவாயாக என்ற அடைக்கலம் கொடுத்தாரு ஆண்டவன் சிவபெருமான். 15 நாளைக்கு தேஞ்சாரு. உலகமெல்லாம் இருட்டு. அன்னைக்கு அமாவாசை. இருட்டு. மீண்டும் 3 நாள் கழித்து சந்திர பகவான் வளர்ந்தார். உலகமெல்லாம் பௌர்ணமி ஆச்சு. தர்க்கராஜாவுக்கு கோபம் கொண்டு, ஹலோ, பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஆகா, நாம் மக்கள் வாழ்வை குறைத்த சந்திர பகவானுக்கு சாபத்தை கொடுத்தமே, ஆண்டவன் அடைக்கலம் கொடுத்தார, இந்த பகவானை சும்மா விடக்கூடாது. ஆண்டவனை கண்டிப்பா நம்ம இன்னைக்கு எரிச்சாகணும். இந்த பகவானை எரிக்க வேண்டும் என்ற தர்க்கராஜன் ஈசன் மேல கோபத்தை கொண்டு பகவானை நம்ம மருமக பிள்ளைய அடைஞ்சாத்தானே அவரை எரிக்க முடியும். பகவான் மருமகனா வரணுமே, ஆனா பார்வதி நம்மளுக்கு மகளா வந்து பிறக்கணும். அந்த பார்வதி மகளாக வந்து பிறந்தாலே, ஆனா இந்த 25 பேரு இங்க இருக்க கூடாது. 25 பேரை கூப்பிட்டார். உங்கள் வாழ்வை குறைத்த சந்திர பகவானுக்கு நான் சாபத்தை கொடுத்தேன். பகவான் அடைக்கலம் கொடுத்து விட்டார். அந்த ஆண்டவனை எரிக்கணுமானா பார்வதி எனக்கு மகளா பிறக்கணும். அவ எனக்கு மகளா பிறந்தா நீங்க இங்க இருக்க கூடாது. இங்க இங்கு இருந்தீர்களே, ஆனா அவ வந்து எனக்கு பிள்ளையா பிறக்க மாட்டா. அதனால எனக்கு 25 பேரும் வனமா மலையா காடு காடா சென்று மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டுகளாக முளைக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். அதான் எனக்கு மலையில மூலிகை இலையா முளைச்சு நிக்கி. ஆமா, அவருடைய சாபத்தை கொடுத்தா அவன் தார்காவல்லி சுவாமி கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போச்ச. 27 குழந்தைகள் இருந்தும் நமக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே பக்கத்துல. இந்த 27 குழந்தைகளை கொடுத்த நாமளுக்கு ஒரு பிள்ளை கூட நம்மளுக்கு கிடைக்கல. தார்காபுரத்தை அரசி பரிகாரம் செய்யணுமானா என் வயிற்றுலன்னு ஒரு குழந்தை பிறந்தா நடக்குமா? எங்க தார்காவல்லி தர்க்கராஜாவை அழைத்து எங்கனவா ராஜோ மன்னா ராஜமன்னா எங்கனவா யஜமானே தார்காபுரமாயில நாவலுக்கு பின்னாலே பின்னாலே நாடாள என் சாமி என் துறைய ஆசை மன்ன நேசனா 30 வயதாச்சு முடிவரைக்க பிள்ளை இல்ல எனக்கு 40 வயதாச்சு நாடாள ஏ மதனதர்க ராஜமன்னன் தர்க்கந்தேவி தார்காவல்லி என் சாமி என் தூர இல்லை இல்ல சாதமாதி புலவாய் மதலை இல்ல சாதமாதி மறந்தா குழந்தை இல்ல குழந்தை இல்ல குப்பையா
அந்த காலம் சோறு பிள்ளை பிள்ளை இல்லனா பிள்ளை இல்ல சாப்பாடு அது புழுவா தெரியுமா? ஏமனே முதல்ல இல்லனா அது மருந்தா இருக்கும். ஏப்பா சாப்பாட கண்டாலே மருந்தா இருந்திருக்கு. குழந்தை இல்லனா அந்த சாதம் குப்பையா தெரியுமா? ஆமா குப்பையா தோணி இருக்கு. ஏன் தெரியுமா? இதனால பழைய காலத்து தாய்மார்கள்